தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தாண்டா. நம் தலையெழுத்த மாத்த இங்கே எவரும் உண்டா? தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தாண்டா. நம் தலையெழுத்த மாத்த இங்கே எவரும் உண்டா? தமிழினத்தை காப்பாத்த ஒருவன் உண்டா? தமிழினத்தை காப்பாத்த ஒருவன் உண்டா? வருவாண்டா நமக்காக ஒரு தமிழன். தமிழகத்தின் 60 ஆண்டு ஆட்சி அத்தனை பேரு உழைப்பிங்கே வீணா போச்சு. அரசியலில் ஊழல் இப்போ ஊறி போச்சு. கூவம் மாறு போல இப்ப நாரி போச்சு. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தாண்டா. நம் தலையெடுத்த மாத்த இங்கே எவரும் உண்டா? தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தாண்டா. நம் தலையெடுத்த மாத்த இங்கே எவரும் உண்டா? ஆட்சிக்கு வந்த பின்னே மக்களுக்காக உழைச்சது உண்டா? அதிகார போதை இல்லாமல் அரசியல் செஞ்சது உண்டா? ஆட்சிக்கு வந்த பின்னே மக்களுக்காக உழைச்சது உண்டா? அதிகார போதை இல்லாமல் அரசியல் செஞ்சது உண்டா? காமராஜர் கக்கன் போலே எளிமையாக வாழ்ந்தது உண்டா? காமராஜர் கக்கன் போலே எளிமையாக வாழ்ந்தது உண்டா? காசுக்காக ஆசைப்படாத அரசியல் தலைவனும் உண்டு. உழைப்பாளிகள் அரசியலில் இருந்ததுண்டு அப்போ. அவர்களைப் போல் வழிநடத்த தலைவன் இல்லை இப்போ. வருங்கால இளைஞர்களின் எதிர்காலம் எப்போ? எங்கள் அண்ணாமலையின் அதிகாரம் அப்போ. ஏழைகளின் வேர்வை சொட்ட சொட்ட அதற்கொரு தலைவன் கிட்ட கிட்ட. அண்ணாமலையின் வருகை எட்ட எட்ட தமிழகத்தின் உயர்வு விண்ணை முட்ட. ஏழைக்கு நல்ல கல்வி கிடைச்சாலே போதும், வாழ்க்கை தரம் உயர்ந்திடுமே. கல்லாமை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும், உன்னாலே ஒளி வருமே. ஏழைக்கு நல்ல கல்வி கிடைச்சாலே போதும், வாழ்க்கை தரம் உயர்ந்திடுமே. கல்லாமை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும், உன்னாலே ஒளி வருமே. அண்ணாமலையின் அரசியல் வருகை தரணி முழுதும் அதிர்ந்திடுமே. அண்ணாமலையின் அரசியல் வருகை தரணி முழுதும் அதிர்ந்திடுமே. தவப்புதல்வா உந்தன் வழியில் தமிழகம் தலை நிமிர்ந்திடுமே. நேர்மையான கைகளுக்கு சொந்தக்காரன் நீதான், ஊழலைத்தான் தோலுரிக்க வந்தவன் நீதான். உன்னைப் போல ஒருவன் தமிழ் நாட்டை ஆள வேண்டும். பாவா எங்கள் அன்பு தலைவா, எதிர்காலம் நீதான். எத்தனைய தலைவர்கள் எங்கும் இருக்க, உன்னைப் போல தலைவன் யார் இருக்க? சத்தியத்தின் வழியில் நீ நடக்க, உத்தமனை வானம் செழிக்க.